தோழமைகளுக்கு வணக்கம். என் பேரு லோகநாயகி. நான் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணியின் மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கேன். இந்த காணொலியில மத்திய அரசாங்கத்தோட சிறந்த ஒரு திட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மத்திய அரசாங்கம் பாமரன் வரைக்கும் பயனடையும் வகையில பல்வேறு திட்டங்களை பார்த்து கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல பாரத் பிராண்ட் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல தரமான பருப்பு வகைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசின் நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தோட ஒரு பிரிவான இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு NCCF அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தரமான பருப்பு வகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. பருப்பு வகைகளோட விலைகளை குறைக்கிறதுக்கும் உணவு பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கும் பருப்பு வகைகளை உணவு தானியங்களையோ மலிவான விலையில கொடுக்கிற திட்டமான பாரத் பிராண்ட் அப்படிங்கிற திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சாரு. இந்த திட்டத்தின் கீழே மானிய விலையிலையோ மலிவான விலையிலையோ உணவுப் பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கிற வகையில, அதாவது பருப்பு வகை 1 கிலோ பேக் கிலோ ரூபாய் 60க்கும் 30 கிலோ மூட்டை கிலோ ரூபாய் 55 அப்படிங்கிற விலையிலையும் விற்பனை பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம உள்நாட்டுல இருக்கக்கூடிய பருப்போட வகைகளை அதிகரிக்கிற விதமாகவும் பருப்போட விலையை குறைக்கிற விதமாகவும் நிறையவே மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. இதுல ஒண்ணுதான் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு இந்த மாதிரியான பொருட்களோட இறக்குமதிக்கான GST வரியை 0% வர மார்ச் 31 வரைக்கும் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தின் கீழே 50 நடமாடும் வேன்களை கொடுத்து மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமப்புறங்கள்லயும் நகரப்புறங்கள்லயும் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே தரமான பருப்பு வகைகளை மானிய விலையில கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு முத்தமிழையும் முண்டாசுக்குள் முடிந்த பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. மனித வாழ்க்கையில உணவு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு தேவை. அப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் மக்களுக்கு தரமானதாகவும் அதே சமயம் மலிவான விலையிலையும் மானிய விலையிலையும் கிடைக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் இந்த செயல்பாடு வரவேற்கத்தக்கது. நன்றி.